தமிழ்நாடு அரசின் வேளாண் நிதிநிலை அறிக்கை இன்று தாக்கல். காலை 9:30 மணிக்கு உழவர் நலத்துறை அமைச்சர் எம்.ஆர்.கே. பன்னீர்செல்வம் தாக்கல் செய்கிறார். குரூப் 1 முதன்மை தேர்வு முடிவுகளை வெளியிட்டது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம். நேர்முக தேர்வு மற்றும் சான்றிதழ் சரிபார்ப்பு ஏப்ரல் 7ஆம் தேதி தொடங்கும் என அறிவிப்பு. கோவையில் சட்டவிரோதமாக கனிமங்கள் கடத்திய 3 கனரக வாகனங்கள் பறிமுதல். புவியியல் மற்றும் சுரங்கத்துறை அதிகாரிகள் அதிரடி நடவடிக்கை. சுனிதா வில்லியம்ஸை பூமிக்கு அழைத்து வர வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது ஃபால்கான் 9 ராக்கெட். அமெரிக்காவின் புளோரிடாவில் இருந்து புறப்பட்ட க்ரூ டிராகன் விண்கலத்தில் 4 வீரர்கள் பயணம். தேர்தலுக்கு முன்பான முழு பட்ஜெட்டை தாக்கல் செய்தார் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு. எதிர்கால வளர்ச்சிக்கான அடித்தளம் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னைக்கு அருகே 2000 ஏக்கர் பரப்பளவில் புதிய நகரம் உருவாக்கப்படும் என பட்ஜெட்டில் அறிவிப்பு. கிளாம்பாக்கம் வரையிலான மெட்ரோ ரயில் விரிவாக்கத்திற்கு 9335 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. கல்வித்துறைக்கு அதிகபட்சமாக 46,767 கோடி ரூபாய் ஒதுக்கீடு. காலை உணவு திட்டம் நகர பகுதிகளுக்கும் விரிவாக்கம். 20 லட்சம் மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்க முடிவு. ஓசூர் விருதுநகரில் டைடல் பூங்காக்கள், மதுரை கடலூரில் காலனி தொழிற்சாலைகள், 9 இடங்களில் தொழிற்பேட்டைகள். 10 லட்சம் சிறு குறு தொழில் நிறுவனங்களுக்கு 2.5 லட்சம் கோடி ரூபாய் வங்கிக் கடன் வழங்க நடவடிக்கை. கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகளை சேர்க்க நடவடிக்கை. பெண்கள் பெயரில் அசையா சொத்துகள் வாங்குவதை ஊக்குவிக்கும் வகையில் பத்திரப்பதிவில் சலுகை. தமிழ்நாடு பட்ஜெட் அறிவிப்புகளுக்கு செல்வ பெருந்தகை திருமாவளவன், சண்முகம், முத்தரசன் உள்ளிட்டோர் வரவேற்பு. தமிழ்நாட்டின் பன்முக வளர்ச்சியை உறுதி செய்யும் பட்ஜெட் என வைகோ கருத்து. தமிழ்நாடு பட்ஜெட்டில் பெட்ரோல் டீசலுக்கான விலை குறைக்கப்படவில்லை என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. கல்வி, சுகாதாரம், வேளாண்மை ஆகிய முதன்மை துறைகளுக்கு நிதி ஒதுக்கீடு குறைவு என ராமதாஸ் விமர்சனம். தமிழ்நாடு பட்ஜெட்டில் எதிர்பார்த்த அறிவிப்புகள் இல்லை என ஜாக்டோ ஜியோ நிர்வாகிகள் குற்றச்சாட்டு. வரும் 23ஆம் தேதி மாநிலம் தழுவிய உண்ணாவிரத போராட்டம் நடத்த முடிவு. ஏப்ரல் 30ஆம் தேதி வரை சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெறும் என்று பேரவைத் தலைவர் அப்பாவு அறிவிப்பு. தன் மீதான அதிமுகவின் நம்பிக்கையில்லா தீர்மானம் திங்களன்று விவாதிக்கப்படும் எனவும் தகவல். கும்மிடிப்பூண்டி மார்க்கத்தில் வரும் 17ஆம் தேதி முதல் புறநகர் ரயில்கள் ரத்து. சென்ட்ரல், மீஞ்சூர் இடையே சிறப்பு ரயில்கள் இயக்கப்படும் என அறிவிப்பு. மாசி மாத பூஜைகளுக்காக சபரிமலை ஐயப்பன் கோயில் நடை திறப்பு. 18ஆம் படி ஏறியவுடன் ஐயப்பனை நேரடியாக தரிசனம் செய்ய முடிவதால் பக்தர்கள் மகிழ்ச்சி. தங்க கடத்தல் வழக்கில் சிக்கியுள்ள நடிகை ரன்யாராவின் ஜாமீன் மனு தள்ளுபடி. அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐயின் விசாரணை தீவிரமடைகிறது. இன்று மகளிர் பிரீமியர் லீக் தொடரின் இறுதிப் போட்டி. பலம் வாய்ந்த மும்பை, டெல்லி அணிகள் பல பரீட்சை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.